சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு 25க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த தொண்டு நிறுவனங்கள் அரசு நிதியுதவியுடன் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்திலே சிறப்பு கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழிற்பயிற்சி சேவை மற்றும் பல்வேறு சேவைகளை இந்த திருச்சி மாநகரிலே மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்து வருகின்றன. இன்றைக்கு தமிழக அரசு செயல்படுகின்ற திட்டங்களில் தொண்டு நிறுவனங்கள் பங்கேற்பதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு இந்த அரசு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேர்கின்றன. அதே போல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் தமிழக அரசு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்திய அளவிலே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னால் தமிழகத்தில் தான் இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதை பின்பற்றி தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகின்றன. தமிழக அரசானது இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை செய்வதற்கான விருதினை சென்ற ஆண்டு தமிழக அரசு பெற்றது என்பது எல்லாருக்கும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே இதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யக்கூடிய அரசு திட்டங்களிலே நீங்கள் எல்லாம் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ராமா போடும்போது அந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து ஏளனப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு அந்த ட்ராமாவில் காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு உதாசீனப்படுத்தி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளை அவர் மேல ஒரு நம்பிக்கையை இழக்கின்ற வகையில தான் இன்றைக்கு சமுதாயத்திலே அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் எப்பொழுதும் பெற்றோர்